சமீபத்தில் நாம தயக்கத்தோட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்த கான்டென்ட் அந்த மாதிரி. அந்த ஒரு இன்டர்வியூக்கு மக்களோட ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துருந்தோம். நிறைய பேரும் பாசிட்டிவா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ நான் பெனிஃபிட்டா இருக்கேன், நல்லா இருக்கு, நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு. அந்த நம்பிக்கையின் பேரில் தான் இந்த ப்ராடக்ட்டை வைடர் ஆடியன்ஸ்க்கு சேர்க்க விரும்புகிறேன். மா நேச்சுரல் பிரசன்ஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ட். இது ஆக்சுவலாக நியூட்ரிஷன் ரிச் ஹெல்த் சப்ளிமெண்ட். சுமூகமற்ற தாம்பத்தியமா இருக்கட்டும், குழந்தையின்மை பிரச்சனையா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சிறந்த தீர்வா இந்த ப்ராடக்ட் பார்க்கப்படுது. இது வரைக்கும் 1,00,000க்கும் மேற்பட்ட ஹாப்பி ஃபேமிலிஸ், 1000க்கும் மேற்பட்ட தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. 10க்கும் மேற்பட்ட நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. பவுடர் ஃபார்மட்ல இருக்க இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா, ஆண்களோ பெண்களோ யாருக்கு தேவைனாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க ஃபோன் நம்பர்ஸை நீங்க டயல் பண்ணிக்கலாம். அண்ட் மோரோவர் இந்த ப்ராடக்ட்டை பத்தி நீங்க இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த இன்டர்வியூ லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அந்த இன்டர்வியூ பார்த்த பிற்பாடு நீங்க ப்ராடக்ட்டை வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். கோவிஷீல்டு வேக்சின் இருக்குல்ல, இதை பற்றி மக்கள் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், உங்களோட பயத்தை நீங்கள் போக்கிக்கணும் அப்படின்னா நிகழ்ச்சிகளை போகலாம். கோவிஷீல்டு நேற்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டு இருக்க ஒரு டேர்ம்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிஷீல்டு தான். நம்ம நேற்றுக்கு ஒரு தெளிவான வீடியோ போட்டுட்டோம். மக்கள் பயப்பட வேண்டாம், இதுதான் ரீசன். இந்த ரேர்ன்ற வார்த்தையை மனசில் ஏந்திக்குங்க. நீங்கள் அந்த அபாயக்கட்டத்தெல்லாம் தாண்டிட்டீங்க, ஃப்ரீயாக இருங்கன்னு நேற்றே தெளிவாக வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஆனால் இன்னும் கூட சில பேர் பயத்தில் தான் இருக்காங்க. ஐயோ ப்ரோ என்ன சொன்னாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது. நிறைய பேர் செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க. எது உண்மைன்னு புரிஞ்சிக்க முடியலன்ற குழப்பத்தில் தாங்கள் இருக்கிறதா எங்ககிட்ட நிறைய பேரும் இன்பாக்ஸ் வர ஆரம்பித்தாங்க. சரி, இன்னொரு வீடியோ தேவைப்படுதுன்ற பட்சத்தில் மட்டும்தான் இன்னும் டீட்டெயிலாக இந்த விஷயத்தை உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. இந்த வீடியோ முடிஞ்ச பிற்பாடு கண்டிப்பாக நீங்கள் பயத்தை கைவிட்டுருவீங்க. எப்பா தப்பிச்சிட்டோண்டா சாமி அப்படின்ற மனநிலைக்கு தான் வருவீங்க. இப்போ கான்டென்ட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு இந்த ஃப்ளாஷ்பேக் முதல்ல சின்னதாக ஒரு கிளான்ஸ் கொடுத்துறேன்னு. ஆஸ்ட்ராஜெனகா இது ஒரு பிரிட்டிஷ் பேஸ்டு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிங்க. இவங்க உருவாக்குனதா கோவிஷீல்டு அப்படின்ற கோவிட் வேக்சின். ஜேமி ஸ்காட் அப்படின்ற ஒரு நபர் 2021 இந்த கோவிஷீல்டு தடுப்பூசியை உடம்புல ஏந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு மூளையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. இந்த பிரெயினில் ப்ளீட் ஆகிறதா இருக்கட்டும், பெர்மனன்ட் பிரெயின் இன்ஜுரி ஏற்படுறதா இருக்கட்டும், இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் அவர் யூகேவோட ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு. அங்கே கேஸை ஃபைல் பண்ணுறாரு ஆஸ்ட்ராஜெனகா கம்பெனிக்கு எதிராக. சரி, இவர் மட்டும் தான் பார்த்தா இவரை தாண்டி இன்னொரு 50 பேர் வராங்க, நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ 51 வழக்குகள் இந்த யூகே ஹைகோர்ட்டில் ஆஸ்ட்ராஜெனகாக்கு எதிராக இந்த கோவிஷீல்டை போட்டு தான் எங்களுக்கு இது போலாம் ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் இழப்பீடு வேணும்னு அவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க. அண்ட் மோரோவர் மன்னிப்பு கேட்கணும் அந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வழக்கு இப்போ வரைக்கும் பெருசாக போய்கிட்டு இருக்குங்க. இந்த வழக்கப்போ ஆஸ்ட்ராஜெனகா ஒரு லீகல் டாக்குமெண்ட்டை கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க தெளிவாக ஒத்துக்கிட்டாங்க, ஆமாங்க பிளட் கிளாட்ஸ் அப்படின்றது வரும், அந்த பக்க விளைவு எங்களோட வேக்சின் போட்ட பிற்பாடு. ஆனால் வெரி ரேர் கேஸ்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அரிதாக மட்டும்தான் அந்த பக்க விளைவு வரும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு லைனால தான் உலகம் முழுக்கவே இந்த கோவிஷீல்டை பற்றி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ சுருக்கமாக பார்த்து முடிச்சிட்டோமா? இப்போ டீட்டெயிலாக ஒரு விஷயமா பார்ப்போம். எக்ஸ்தல முழுக்க ஒரு ஹேஷ்டாக் பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? பிரதமரை அரெஸ்ட் பண்ணுங்கள், பிரதமர் நரேந்திர மோடி அரெஸ்ட் பண்ணுங்கள், இந்தியன் கவர்மெண்ட் வேர்ஸ்ட்டாக போயிட்டுருக்க மாதிரி இருக்குது அதுன்னு பல பேர் பதிவுகளை போடுறாங்க. ஆக்சுவலாக இந்த நேரத்தில் அந்த பதிவுலாம் தேவையா? நான் ஏதோ மத்திய அரசுக்கு ஆதரவாக பேசுகிறேன், ஏன்னா இதுக்கு முன்னால் விமர்சனம் மட்டும் இப்போ மட்டும் ஆதரவாக பேசுகிறேன், அந்த மனநிலைக்கு வராதிங்க. மத்தியில் யார் ஆண்டுகிட்டு இருந்தாலும் வெளிநாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்தியன் கவர்மெண்ட்டு தான், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அந்த இடத்துல இந்தியாவை விட்டு கொடுக்க முடியாது. அந்த மைண்ட் செட்டில் மட்டும் இங்கே ட்ராவல் பண்ணுங்கள், எனக்கு ஒரு சாயம் பூச வேணாம். தடுப்பூசியில் கூட எந்த அளவுக்கு அரசியல் நடக்குதுன்னு இப்போ லிட்டரலாக புரியும் மக்களே. அதாவது நிறைய பேர் இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டை கேள்வி கேட்குறாங்களாம், நீங்கள் எதுக்கு அந்த வேக்சினுக்கு இங்கே அனுமதி கொடுத்து இந்தியாவில் பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுக்காம விட்டுருக்கலாமே. நீங்கள் கொடுத்தனால தானே இப்போ இந்த கோவிஷீல்டு சம்மந்தமாக நெகட்டிவாக நியூஸ் வந்ததுக்கப்புறம் இந்திய மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. உங்களோட ஆட்சியில் மக்களை பயந்து வழி நடத்திட்டு இருக்கீங்க. அது இதுன்னு பல பேரும் கேள்விகளை அடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பல பேரும் இந்த சென்ஸ் பாஜகவுக்கு எதிரணியில் இருப்பாங்களே அந்த கட்சியில் என்னவோ அது கடவுள் தான் வெளிச்சம். இந்த தடுப்பூசியை அங்கீகரிச்சுன்னு இப்போ கேள்விகள் கேட்குறாங்களே, இதே மத்தியில் வேறு எதனா கட்சி இருந்து அவங்க அந்த டைமில் எமர்ஜென்சி யூசேஜ்னு சொல்லிட்டு அனுமதிச்சிருந்தாங்கன்னா இப்போ நம்ம அதே கேள்வி கேட்போமா? கேட்பாங்க. இப்போ ஆண்டுகிட்டு இருக்கவங்க நாளை பின் எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த கேள்வி கேட்பாங்க. இதுதான் அரசியல் விளையாட்டு, புரிஞ்சுக்கங்க மக்களே. எந்த கட்சி அந்த டைமில் ஆட்சியில் இருந்திருந்தாலும் இதைத்தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா யாருப்பா வேக்சினை கண்டுபிடிப்பான்னு எல்லாருமே தவம் கிடந்தோம். கண்ணு முன்னாடி வந்து போமா இல்லையா? லாக்டவுன் டைமு, சாப்பாட்டுக்கே பல பேர் வீட்டில் கஷ்டப்பட்டது, வேலைகளை பல பேருமே இழந்துட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்தது. அந்த நாட்கள்லாம் மறந்து போகுமா? ஸோ அந்த டைமில் வேக்சின் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு விடிவே நம்மளுக்கு பிறந்துச்சு. அப்பேற்பட்ட வேக்சின் உலகத்தோட இன்றியமையாத அவசர கதி தேவை. ஸோ இதனால் கவர்மெண்ட் அப்போ அப்ரூவ் கொடுத்துருச்சே தவிர வேறு உள்ளார்த்தம் எதுவுமே கிடையாது. அதை கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுக்குதுன்னா கட்சி கொடுக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. அது உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்கிற மக்களே.
இந்தியாவில் எந்த மருந்து விற்கணும், எந்த மருந்தை விற்கக்கூடாது, இந்த முடிவு எடுக்கிறது பாஜகவோ காங்கிரஸோ இல்லை மற்ற கட்சிகளெல்லாம் கிடையாது, ஆண்டுகிட்டு இருக்க கட்சியே கிடையாது. சிடிஎஸ்சிஓன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். இது இந்தியாவில் விற்பனையாகக்கூடிய மருந்துகள் சார்ந்து அனுமதி கொடுக்குறவங்க. அப்பேற்பட்ட இந்த மத்திய அங்கம் தான் இந்த கொரோனா வேக்சின் இருக்குது பாருங்கள், கோவிஷீல்டு. இது இந்தியாவுக்குள்ளே ஃபுல்லாக மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கும் அனுமதி கொடுத்துருந்தாங்க, அவசர காலத்தை முன்னிட்டு மட்டும். WHO சொல்லியிருந்தது அப்போ அதுதான். WHO அந்த ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு அர்த்தம் இருக்குது. வேக்சின்லாம் நம்ம ப்ராப்பராக கண்டுபிடிக்கிறதா இருந்தால் மினிமம் 9 வருஷத்தில் ஆரம்பித்து 18 வருஷம் வரைக்கும் எழுதிட்டு போயிடும். அவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தால் என்ன ஆகுறது உலகம்னு சொல்லிட்டு தான் அவங்க அவசர கதிக்கான அந்த அனுமதியை கொடுத்துருந்தாங்க. அதை பேஸாக வச்சு தான் நம்ம சிடிஎஸ்சிஓவும் இந்தியாவில் கோவிஷீல்டுக்கு அனுமதி வழங்கியிருந்தாங்க. ஸோ இங்கே எங்கெங்கே அரசியல் வந்துச்சு? என்னப்பா இந்த கான்டென்ட்டில் அரசியலை பற்றி பேசுகிறேன்னு சில பேர் நினைக்கலாம். நம்ம வாழ்க்கையில் அரசியல் கலக்காமல் எது இருக்குது? அரசியல் தொடர்பு இல்லாமல் ஒரு மனுஷன் கூட இருக்க மாட்டான். ஓட்டு போகிறீங்களா எலெக்ஷனில், அதுவே ஒரு அரசியல் முத்திரை தான், கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம அன்றாட வாழ்க்கையில் அரசியல் நம்மளுக்கு தாக்கத்தை லேசாக ஏற்படுத்தும் போது தான் நாம் அரசியலை பற்றியே பேசுகிறோம். அந்த வகையில் இதையும் சொல்லி முதல்ல உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை கொடுத்துட்டேன். இப்போ இன்னும் டெப்த்தாக அந்த கண்ட்ரோல் ட்ராவல் பண்ணுவோம். நம்ம இந்தியாவில் 220 கோடி வேக்சின் டோசஸ் இங்கே அட்மினிஸ்ட்ரேட் பண்ணப்பட்டுச்சு. இந்த 220 கோடி வேக்சின் டோசஸில் 80% கோவிஷீல்டு தான். நம்ம இந்தியாவில் பெரும்பாலும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டோசஸாக நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க. முதல்ல ஒன்று போட்டுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் ஒன்று உடம்புல ஏந்தினாங்க. அப்படி இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 80 கோடி இந்தியர்கள் உடம்புல கோவிஷீல்டு வேக்சின் மருந்து தான் இருக்குது. இவங்க எல்லாருக்கும் பிளட் கிளாட் ஆகிடுச்சு அப்படின்னு செய்தி வெளியே வந்துட்டுருக்கா என்ன? இல்லைல்ல, 80 கோடி இந்தியர்களில் ஒரு 100 பேருக்கு பிளட் கிளாட்ஸ் அப்படின்னாலே இது ரேரஸ்ட்னு தான் அர்த்தம். 80 கோடி எங்கே இருக்குது, 100 பேர் எங்கே இருக்குது? புரியுதாங்க? இதை தான் ஆஸ்ட்ராசெனக்கா ஒரு வாட்டியே சொல்லிச்சு. எப்போ சொல்லிச்சு அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் முன்னாடி சேட்டலைட் சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இதை பற்றி ஃபுல்லாக நாங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தோம். ஆஸ்ட்ராசெனக்கான என்ன, அந்த கோவிஷீல்டுனா என்னன்னு பார்த்துட்டு ஃபுல்லாக அப்போ அவங்க ப்ரிலிமினரியாக வெளியிட்ட இந்த ஒரு பதிவை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க தெளிவாக வரையறுத்து வச்சுருந்தாங்க. ஆஸ்ட்ராசெனக்கா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், has been observed with a frequency less than 1 out of 1 lakh சொல்லியிருப்பாங்க. என்னன்னா 1,00,000 பேர் இந்த கோவிஷீல்டு வேக்சினை உடம்புல ஏந்துறீங்கன்னா அதில் ஒருத்தருக்கு வேணும்னா இந்த சைடு எஃபெக்ட் வரலாங்க அப்படின்றது பொருள். ஸோ ஆஸ்ட்ராசெனக்கா எதையும் மறைகளை ஓப்பனாக அப்பயே சொல்லியிருந்தாங்க. செய்தியை சரியாக ஃபாலோ பண்ணாமல் நம்ம மக்கள் ஓகே தடுப்பூசியை போட்டால் சைடு எஃபெக்டே இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். எல்லா தடுப்பூசியும் சைடு எஃபெக்டை கொடுக்கும். இந்த உண்மை எத்தனை பேர் தெரியும் தெரியல. அதை எப்படிப்பா சொல்கிறேன், எல்லா வேக்சினும் சைடு எஃபெக்ட் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த லிஸ்ட்டே போடுற மக்களே, உங்களுக்கு ஏதாவது மறுப்பு இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் இருக்குல்ல, இது ஒன்றா இருக்கட்டும். H1N1 வேக்சின் இருக்குல்ல, அதுவாக இருக்கட்டும். அவ்வளோ ஏன் ரேபிஸ்க்கான வேக்சின் இருக்குல்ல, இதுவாக இருக்கட்டும். இது எல்லாமே சைடு எஃபெக்டை கொடுக்கக்கூடிய வேக்சின்ஸ் தான். வேக்சின் எடுத்துக்கிட்டாலே சைடு எஃபெக்டை கொடுக்கும். 100ல் 1 கொடுக்காமல் இருக்குதுன்றது பெரிய விஷயந்தான். நான் சொன்ன இந்த 3 வேக்சின்ஸ் இருக்குல்ல, இந்த இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின், H1N1 வேக்சின், அப்புறம் ரேபிஸ் வேக்சின், இது எல்லாமே பிளட் கிளாட்ஸுக்கு காரணமான வேக்சின். இப்போ நம்ம கோவிஷீல்டை பற்றி எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கோம்? இது பிளட் கிளாட்ஸை ஏற்படுத்துது, ரத்த உறைதலை ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு, இந்த பிளேட்லெட்ஸ் கவுண்ட்டை ஃபுல்லாக கம்மி பண்ணி விடுதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பிளட் கிளாட்ஸை ஏற்கனவே ஏற்படுத்தின வேக்சின்ஸாக இத்தனை கையில் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு கோவிஷீல்டு தான் இப்படி பண்ணுதுன்ற மாதிரி மக்களை சில பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ வேக்சின்னாலே சைடு எஃபெக்ட் கொடுக்குன்றதுனால நம்ம எல்லா வேக்சினையும் புழக்கத்துலேருந்து ஒதுக்கிடலாமா? அப்படி ஒதுக்கிட்டா என்னங்க ஆகுறது? கடந்த 2022 வருஷம் யூகேல ஒரு ஸ்டடி முன்னெடுக்கப்பட்டு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. என்னன்னா இந்த கோவிஷீல்டு வேக்சின் இருக்குல்ல, இதை 4,60,00,000 வாலண்டியர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபுல்லாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி முடித்த பிற்பாடு அதே ஒரு ட்ரையல் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஆய்வில் 10 லட்சம் பேரில் 3 பேருக்கு பிளட் கிளாட்டாக இருக்க விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. எப்படி? 10 லட்சம் பேருக்கு கோவிஷீல்டை கொடுத்துருக்காங்க, அதில் 3 பேருக்கு மட்டும் தான் பிளட் கிளாட்டு. மார்ஜின் எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதனால தான் திரும்ப சொல்கிறேன், மக்களே பயப்படவே பயப்படாதீங்க. ஏதாவது ஒரு துண்டு செய்தியை பார்த்துட்டு ஐயோ கோவிஷீல்டு போட்டால் நான் செத்துருவன்ற மாதிரிலாம் பயப்படுறது தேவையில்லாத ஒரு விஷயம். பக்க விளைவுன்ற ஒன்று உங்களுக்கு ஹெவியாக ஏற்படுது அப்படின்னா எப்பயோ ஏற்பட்டிருக்கணும். அதாவது இந்த கோவிஷீல்டால் ஏற்படுற பக்க விளைவு அப்படின்றது குறைந்தபட்சம் 4 நாட்கள்ல இருந்து அதிகபட்சம் 42 நாட்களுக்குள்ளேயே தெரிய வந்துடும். நீங்கள் வேக்சின் போட்டு எவ்வளோ நாள் ஆகுது? ஸோ இதை தான் சொல்ல வரேன். சரிப்பா, ஏதோ சைடு எஃபெக்ட் இருக்குன்னு சொல்கிற கோவிஷீல்டு அந்த கம்பெனியே ஒத்துக்குது. ஆனால் மார்ஜின் ரொம்ப கீழே தான் இருக்குது. 1,00,000 பேரில் 1, 10 லட்சம் பேரில் 3ன்ற மாதிரி தான் வந்து நிற்குது. அதனால் எதுக்காக அந்த கம்பெனி இந்த வேக்சினை வெளியிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு என்ன, ப்ராஃபிட் பார்க்க தான். ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி தான் இந்த கோவிட் டைமில் பயங்கரமாக பீக்குக்கு போச்சு, அவ்வளோ ப்ராஃபிட் பார்த்தாங்க. அதில் சில கம்பெனிஸை பற்றி நான் இப்போ லிஸ்ட் பண்ணுறேன். இந்த கோவிட்-19 அப்போ நல்லா ப்ராஃபிட் பார்த்த ஃபார்மா கம்பெனிஸ், ஃபைசர் தாங்க டாமினண்ட்டாக இருக்குது, $35 பில்லியன். அப்புறம் பயோடெக்கு $20 பில்லியன், மொடர்னா $20 பில்லியன்,
சினோவேக் $15 பில்லியன். ஸோ ஆஸ்ட்ராஜெனகாவுக்கு அப்பன்ஸ்லாம் இருக்காங்க, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அண்ட் மோரோவர் கவர்மெண்ட் இப்போ சில பேர் குற்றம் சாட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட்டை. வெளிநாடுகளில் இருக்க சில பேர் சோகால் நாங்கள் வந்து இந்திய உரிமைக்காக பேசுகிறாதுன்னு சொல்லிட்டு புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா கவர்மெண்ட் கம்பெனிஸ் கிடையாது இந்த மருந்தை கண்டுபிடிச்சி தயாரித்து இந்த மார்க்கெட் பண்ணுறவங்களாம், ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் தான் பெரும்பாலும். இவங்க ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா அதை மக்களுக்கு இலவசமாக கொடுப்பாங்க. இல்லைல்ல, நாம் இந்த கொரோனா வேக்சினை உடம்புல ஏந்தணும்ல, அப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஒரு விஷயம் சொல்லியிருந்துச்சு, ஏன்ப்பா உன்கிட்ட காசு இருக்குது அப்படின்னா நீ ப்ரைவேட்டில் போய்ட்டு ஊசி போட்டுக்கோ, அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரீயாக ஊசி கிடைக்கும், இந்த இடத்துல கேம்ப்லாம் இருக்கும், அங்கே போய் நீங்கள் இன்ஜெக்ஷனாக உடம்புல ஏந்திக்கலாம் இந்த வேக்சினை அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருந்துச்சு. ஸோ இலவசமாக தானே கொடுத்துருந்தாங்க. கவர்மெண்ட்டில் இதை தான் பண்ண முடியுங்க. அதுவும் மக்கள் தொகை இப்படி இருக்க இந்த நாட்டில் இந்த அளவுக்கு இலவசமாக கொண்டு வரதே பெரிய விஷயம் தான். இதை பண்ண பாஜகவையும் நம்ம பாராட்டலாம், காங்கிரஸ் அங்கே இருந்து பண்ணியிருந்தாலும் மனதார பாராட்டலாம். ஏன்னா நம்ம நாட்டில் பணக்காரங்களை விட ஏழைங்க தான் ரொம்ப அதிகம். இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் பார்த்தோம் கூட. நீங்கள் லைட்டாக இன்னும் பயத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மனுஷனோட ஸ்டேட்மெண்ட்டை இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக ரிவியல் பண்ணுறேன். உங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற பயமும் ஒட்டுமொத்தமாக போயிடும். இவர் வேறு யாரும் இல்லைங்க, ஐசிஎம்ஆர் இருக்குல்ல, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், இதோட முன்னாள் விஞ்ஞானியாக இருந்தவர். பேர் டாக்டர் ராமன் கங்கேத்கார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, கோவிஷீல்டு போட்ட எல்லாருக்குமே சைடு எஃபெக்ட்லாம் வராதுங்க. 10 லட்சம் பேரில் 7 அப்படின்னா அதிகபட்சம் 8 பேருக்கு மட்டும்தான் இந்த ரேர்லியும் ரேரஸ்டான அந்த சைடு எஃபெக்ட் வரும். இந்த ரிஸ்க்கை பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு டோஸ் போடுறோம்ல அப்போ தான் ஹை ரிஸ்க்கு எந்த வேக்சின் நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும். செகண்ட் டோஸ் போடுறப்ப அது லோவாகிடும். தேர்ட் டோஸையும் உங்கள் உடம்பு ஏற்றுக்குதுன்னா அது லோவஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டோஸ் போடும்போதே உங்களுக்கு பெருசாக அறிகுறி தென்படலைன்னா தேர்ட் டோஸ் வரைக்கும் நீங்கள் எதுக்காக இவ்வளோ பயப்படணும்? அப்படின்னா பக்க விளைவுன்றது அதிகபட்சம் 3 மாதத்துக்குள்ளேயே வந்திருக்கணுன்றதான் இவர் சொல்கிற விஷயம். ஸோ மக்களே, அந்த நாட்களை நம்ம கடந்துட்டோம். இந்த நேரத்தில் ஒரு மிக முக்கியமான தொகுப்பை உங்ககிட்ட காண்பிக்க விரும்புகிறேங்க. அதாவது ஒரு வேக்சின் அப்படின்றது அவ்வளோ சீக்கிரம் மார்க்கெட் பண்ணிட மாட்டாங்க. அதை முதல்ல கண்டுபிடிக்கிற ப்ராசஸே பெருசாக போகும். அதுக்கப்புறம் விலங்குகள் கிட்ட வச்சு தான் அந்த வேக்சினை ஃபுல்லாக பரிசோதனை பண்ணி முடித்த பிற்பாடு ஹியூமன் ட்ரையலுக்கே வரும், மனித சோதனைக்கு. இந்த மனித சோதனை எப்படி நடக்கும் ஒரு வேக்சின் கண்டுபிடிப்பு சார்ந்து? இதோட நீட்சியாக எவ்வளோ ஆண்டுகளுக்குள்ள ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கப்படலாம்? இது எல்லாம் சேர்ந்த மிக முக்கியமான விவரங்கள் இந்த தொகுப்புல இருந்து முழுமையாக பாருங்கள் மக்களே. எந்த ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டாலும் சரி, அதோட பாதுகாப்பு விகிதம் என்னவா இருக்குது, திறன் எப்படி இருக்குது, இந்த 2 விஷயத்தை தான் ப்ரையாரிட்டி கொடுத்து விஞ்ஞானிகள் பார்ப்பாங்க. உங்கள் உடம்புல தடுப்பூசியை செலுத்துகிறோம் அப்படின்னா இது உங்கள் உடம்புக்கு பாதுகாப்பானதாக இருக்கா முதல்ல அதை பார்ப்பாங்க. அதுக்காக தான் சோதனைன்றதை முன்னெடுப்பாங்க. இதுக்கு மேலே அதோட எஃபிஷியன்சி என்னன்னு பார்ப்பாங்க, அது வீரியமாக செயல்படுதான்னு சொல்லிட்டு இது 2 விஷயங்களை பார்ப்பாங்க. இதுக்காக தான் சோதனைன்ற ஒன்று முன்னெடுக்கப்படுது. பேசிக் புரிஞ்சிச்சா? இப்போ அட்வான்ஸ் ஆவாங்க. ஆரோக்கியமான மனுஷங்க இருப்பாங்களா, வாலண்டியர்ஸ், இவங்களை செலக்ட் பண்ணி கிளினிக்கல் ட்ரையல் அப்படின்றது முன்னெடுக்கப்படும். மனித சோதனைன்னு சொல்கிற பற்றில அதுதாங்க. எப்படி, ஏன், இதோட வீரியம் என்ன, இது சார்ந்த 3 கேள்விகள் சார்ந்த விடைகள் இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாத்தையுமே அந்த தடுப்பூசி ப்ராஜெக்டில் லீடாக இருப்பாங்களே அவங்க அந்த வாலண்டியர்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. அதாவது எதுக்காக உங்கள் உடம்புல இந்த வேக்சினை நாங்கள் போடுறோம், இதோட வீரியம் எந்தளவு அதிகமாக இருக்கும், இது போட்டதுக்கப்புறம் உடம்புல என்னென்ன மாற்றம்லாம் நிகழ வாய்ப்பு இருக்குது, இப்படி எல்லா விஷயங்களையும் அந்த வாலண்டியருக்கு அந்த லீடருக்கும் சொல்லிடணுமா. இந்த விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிவிட்டு ஒரு சிக்னேச்சர் வாங்குவாங்க. இந்த வாலண்டியர்ஸ் இருக்காங்களா அவங்க கிட்ட இருந்து அந்த டீம் ஒரு சிக்னேச்சர் வாங்குவாங்க. அந்த சிக்னேச்சர் வாங்குற ஆவணம் இருக்குல்ல, அதுக்கு பேர் இன்ஃபார்ம்டு கன்சென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இவ்வளோ பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டிருக்காங்க, அவ்வளோதான் இதுக்கு அர்த்தம்ங்க. இதுக்கப்புறமா இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவாங்களா, ஹியூமன் ட்ரையல் ஆரம்பிச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளும் புதிய புதிய தகவல்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் இந்த ஆய்வாளர்கள் இருக்காங்களே இவங்களுக்கு புதிய புதிய தகவல்கள் கிடைக்கும். இந்த பக்கம் வாலண்டியர்ஸ் இருக்காங்களே சோதனைக்கு உட்படுத்தப்படுறவங்க இவங்களுக்கு புதிய புதிய தகவல்கள் கிடைக்கும். நான் தகவல் நீங்கள் மென்ஷன் பண்ணுறது, எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தலைவலியாக இருந்துச்சு, இப்போ இல்லை. எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது, இப்போ இல்லை. எனக்கு வேக்சின் போடுறப்போ ஒரு ஃபீல்டு இருந்துச்சு, அது இப்போ இல்லை. இப்படி நிறைய தகவல்கள் டேட்டா அவங்களுக்கு கிடைக்கும் பார்த்தீங்களா? இதையும் சரி, இந்த ஆய்வாளர்களுக்கு கிடைக்கிற டேட்டாவும் சரி, இவங்க 2 பேரும் பரஸ்பரம் அதை பரிமாறிக்கணும். ஒரு மனித சோதனை அப்படின்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த டேட்டா ஷேரிங் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இதுக்கு ஏற்ற மாதிரி ஆய்வாளர்களால் முடிவெடுக்க முடியும். ஓகே, இதில் வந்து வேக்சினேஷனில் இந்த பிரச்சனை நடந்துச்சு, இதை வந்து அவங்க தெரியப்படுத்துறாங்க, அடுத்த ஒரு ப்ராஜெக்டில் இது இருக்கக்கூடாது, இப்படி எல்லா விஷயங்களும் முடிவெடுக்க எதுவாக இருக்கும். இதுக்காக பரஸ்பரமாக இவங்க அண்டர்ஸ்டாண்டிங் பேஸில் இந்த தகவல்களை பரிமாறிக்கணும்னு சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த குறிப்பிட்ட வாலண்டியர்ஸ் கிட்ட இருந்து ஒவ்வொருத்தராக பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறமா அதே வாலண்டியர்ஸ் கிட்ட இருந்து அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் எடுப்பாங்க. இதோட முடிவுகள் கிடைக்கும் பார்த்தீங்களா? இதன் அடிப்படையில் தான் இவங்க ஹியூமன் ட்ரையலுக்கு கரெக்டான ஆளா இல்லையா அப்படின்ற விஷயத்தை முடிவு பண்ணுவாங்க. இந்த ஃபில்டர் பண்ணி உள்ளே வந்திருக்கான வாலண்டியர்ஸ் இவங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க, ரேண்டமைஸ்ட் டபுள் பிளைண்டட் ட்ரையல் அப்படின்ற சோதனை முன்னெடுக்கப்படுங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, இப்போ 100 வாலண்டியர் இருக்காங்கன்னா அந்த 100 வாலண்டியர் சம்மந்தமான எல்லா டேட்டாவையும் சிஸ்டமில் ஃபீட் பண்ணி வச்சுருவாங்க.
இந்த சிஸ்டம் பேஸ்டாக செலக்ட் பண்ணி செக்ரிகேட் பண்ணிவிடுவாங்க, பாதியாக பிரிச்சுடுவாங்க, ஒரு பக்கம் சொல்லிட்டு. இந்த ஒரு பக்கம் இருக்காங்களா, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கவங்களுக்கு வேக்சின் கொடுக்கப்படும், இந்த குறிப்பிட்ட தடுப்பு மருந்து இருக்குல்ல அது கொடுக்கப்படும். இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கவங்களுக்கு இந்த பிளாஸ்டபோ கேள்விப்பட்டிருப்பீங்களா, இந்த சால்ட் வாட்டர் வேறு எதுவும் இல்லைங்க, இதை கொடுப்பாங்க. எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறமா தலைவலி மாதிரியான இந்த கோல்டு சிம்டம்ஸ் இருக்குல்ல இதை அசஸ் பண்ணுவாங்க. அந்த லீடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க அசஸ் பண்ணிவிட்டு இந்த சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தடுப்பு மருந்து டோஸ் இருக்குல்ல அது எந்த அளவுக்கு கொடுக்கலாம் வேணாம் அப்படின்ற முடிவுக்கு இந்த ரிசர்ச் டீம் வருவாங்க. இது பேசிக்கான ஒரு கான்செப்ட்டுங்க எல்லா விதமான மனித சோதனைகளுக்கும் உலகளாவிய ரீதியில். ஓகே, இந்த மனித சோதனை அப்படின்றது வெவ்வேறு கட்டங்களில் ஒவ்வொரு நாடுகளோட அமைப்புகளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அங்கே இருக்க லேப் அமைப்புகள் இருக்குல்ல அதுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். இதில் பொதுவாக இன்னும் உங்களுக்கு குறிப்பிட்ட சொல்லலாம், அமெரிக்கா போன்ற நாடுகள் இருக்கல, மேற்கத்திய நாடுகள், இவங்க 3ஆம் கட்டம் வரைக்கும் மனித சோதனையை முன்னெடுப்பாங்க. இதில் முதல் கட்டம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வரைக்கும் நடக்கும். எப்படி, ஒரு ஃபேஸ் நடந்து முடியறதுக்கு 2 வருஷம் தேவைப்படும் இந்த வேக்சினோட மனித சோதனையில் மட்டுமே. இந்த 2 வருஷத்தில் என்னென்ன செக் பண்ணுவாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட வேக்சின் மனுஷ உடம்புக்கு பாதுகாப்பாக இருக்கா இல்லையா, நோய் எதிர்ப்பு தன்மை அப்படின்றது எந்த அளவாக இருக்குது, சகிப்புத்தன்மை நம்ம உடம்புக்குள்ள அதுக்கு எந்த அளவாக இருக்குது, அந்த வேக்சினால் சகிக்க முடியுதா, இப்படி எல்லா விஷயங்களையும் அசஸ் பண்ணுவாங்க இந்த 2 வருஷ காலகட்டத்துக்குள்ள. இதில் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா தான் 2ஆம் கட்ட சோதனைக்கு மனித சோதனைக்கு போவாங்க. இந்த 2ஆம் கட்ட மனித சோதனை அப்படின்றது 2 வருஷங்களுக்கு மேலே நடக்குங்க. இதில் அதிகப்படியான நபர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸில் 100 பேர் வாலண்டியராக இருக்காங்கன்னா இந்த செகண்ட் ஃபேஸில் 1000 பேர் 2000 பேர் அதிகப்படுத்தப்படுவாங்க. இந்த அதிகப்படுத்தப்படுற நபர்கள் இருக்காங்களே இவங்களோட உடம்புல வேக்சின் செலுத்ததுக்கு அப்புறமா அது பாதுகாப்பாக இருக்கா இல்லையா, நோய் எதிர்ப்பு தன்மை எந்த அளவு இருக்குது, இந்த 2 விஷயங்களை அசஸ் பண்ணுவாங்க. இந்த முதல் 2 கட்ட சோதனைகளை ஜெயிச்சதுக்கு அப்புறமா தான் 3ஆம் கட்ட சோதனையை முன்னெடுப்பாங்க. இது 3 வருஷங்களுக்கு மேலே நடக்கும். புரியுதா, முதல்ல 2, அப்புறம் 2 வருஷங்களுக்கு மேலே, இப்போ 3 வருஷம் இல்லைன்னா அதுக்கும் மேலே. இது என்ன பண்ணுவாங்கன்னா, அனைத்து வயதினர் இருப்பாங்களே, அதான் இந்த 10 பருவத்தை எட்டாதவங்களா இருக்கட்டும், 10 பருவத்தில் இருக்கவங்களா இருக்கட்டும், வயசானவங்களா இருக்கட்டும், இப்படி 3 விதமான கேட்டகரியை உள்ளே கொண்டு வந்து அவங்க மாதிரியே சோதனையை முன்னெடுப்பாங்க. ஸோ இதில் தொற்று விகிதம் கணக்கிடப்படுங்க, இந்த இன்ஃபெக்ஷன் ரேட் சொல்கிறல அது கணக்கிடப்படும். இந்த 3மே கரெக்டாக வந்து ரிசல்ட் கொடுத்தா மட்டும்தான் இது நல்ல தடுப்பு மருந்து, இதை மக்கள் உடம்புல பிரயோகப்படுத்தலாம் அப்படின்ற அனுமதி உலக சுகாதார மையம் கிட்ட இருந்தோ இல்லை இந்த குறிப்பிட்ட நாட்டு அரசாங்கம் கிட்ட இருந்து கிடைக்குங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக நடந்து முடியறதுக்கு குறைஞ்சது 6 வருஷத்துலேருந்து 19 வருஷங்கள் தேவைப்படும். அதாவது ஒரு வேக்சின் கரெக்டாக 100% கரெக்டாக ஒர்க் பண்ணுது, எந்த உடம்புக்கு போட்டாலும் பிரச்சனை இல்லை, அவங்க உடம்புல இருக்க அந்த நோய் தொற்றுக்கு தான் பிரச்சனை, அந்த மனுஷ உடம்புக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற 100% கேரண்டி ரிசல்ட் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு மட்டுமே 6 வருஷங்கள் இருந்து 19 வருஷங்கள் வரைக்கும் தேவைப்படுமா அந்த ப்ராஜெக்ட் கரெக்டாக நடந்துகிட்டே போச்சு அப்படின்னா. ஆனால் நாம் இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், கொரோனா விஷயத்தில் சீக்கிரமாக வேக்சின் கண்டுபிடிக்கப்படணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை தாங்க திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம எந்த அளவு அழுத்தம் அதிகமாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவு அதோட இந்த க்யூரபிள் ரேட் இருக்குது பார்த்தீங்களா, அது மேபி டிக்ரீஸ் ஆகலாம். இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். பயத்தில் ரிஸ்க்கை பற்றி மட்டுமே நம்ம யோசித்து பெனிஃபிட்ஸை மறந்துட்டோம். இந்த வேக்சின் வந்ததுனால நம்ம எவ்வளோ பெனிஃபிட் ஆகணுன்ற விஷயத்தையே மறந்துட்டோம். புரியுதா, ஒரு சின்ன நெகட்டிவ்ன்ற நெருப்பு ஒட்டு மொத்தமாக இருக்க பாசிட்டிவிட்டின்ற இருளை எப்படி போக்கிடுது பார்த்தீங்களா. இதுதான் மக்களே பதறாதீங்கன்னு சொல்கிறது. தெளிவாக யோசித்தாலே இவ்வளோ உண்மைகள் நம்ம கையில் கிடைக்கும். ஸோ உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் இந்த வேக்சினை பற்றி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பயப்படாதீங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.